ஹல்லேலூயா. நல்ல சத்தமா கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. இன்னும் சத்தமா ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலங்களிலே இந்த உயிர் தெழுந்த ஆமென் நாளிலே தேவனை ஆராதிக்கும்படியாய் தேவன் தந்த நல் பாக்கியத்திற்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். அன்பு தேவ பிள்ளைகளே, நம் பரிசுத்த வேதாகமத்திலே நாம் வாசிக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர் தழுகிறதற்கு முன்பு வரை சபை ஓய்வு நாளில் தான் தேவனை ஆராதித்து வந்தார்கள். யதார்த்தமான ஓய்வு நாள் என்று சொல்லும் பொழுது வாரத்தினுடைய அந்த ஓய்வு நாள் சனிக்கிழமை தான் ஓய்வு நாள். அன்றைக்கு யூதர்கள் மிகவும் அதை பயபக்தியாய் கையாண்டு வந்தார்கள். ஓய்வு நாளிலே அவர்கள் தங்களுக்கு இஷ்டமான காரியத்தை செய்யாமல் தேவனுக்கு இஷ்டமான காரியத்தை செய்வதற்காகத்தான் தங்களை முழுமையாய் அர்ப்பணித்தார்கள். அந்த ஓய்வு நாள் கர்த்தருடையது என்கிறதிலே மிகவும் வைராக்கியமாய் இருந்தார்கள். பரிசுத்த வேதாகம் சொல்லுகிறது, அந்த ஓய்வு நாளே உனக்கு இஷ்டமான காரியத்தை ஒன்றும் செய்யாமல் என்று சொல்லி வலியுறுத்துகிறது. நாம் இந்த நாட்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்றைக்கு உயிர் தெழுந்தாரோ அன்றிலிருந்து சபை அந்த உயிர் தெழுந்த அந்த நாளில் தேவனை ஆராதிக்க ஆரம்பித்தார்கள். வாரத்தின் முதல் நாள் அதிகாலை வேளையிலே இயேசு கிறிஸ்துவினுடைய கல்லறை அன்றைக்கு சில சகோதரிகள் கடந்து சென்றார்கள். அதில் குறிப்பாக பரிசுத்த வேதாகமத்திலே அநேக மரியாள்களை நாம் பார்க்கிறோம். இயேசுவின் தாயினுடைய பேர் மரியாள், மகதலேனா மரியாள், லாசருடைய சகோதரி மரியாள். இப்படி பாருங்கள், அநேக மரியாள்கள் பரிசுத்த வேதாகமத்திலே புதிய பாட்டு காலத்திலே வருகிறார்கள். இன்றைக்கும் சபைகளிலே, நம்முடைய சபையில கூட என்னுடைய அறிவின்படி ஒரு 10க்கு மேல மரியாள் இருக்கிறார்கள். அவர்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். அல்லேலூயா. சத்தமா கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். பாருங்க, அந்த பேர்ல ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். ஆனால் எப்படி இயேசுவின் தாயாகிய மரியாளை பார்த்து ஆமென் பாருங்கள், கிருபை பெற்றவளே என்று சொன்னது போல ஆமென், உங்க வாழ்க்கையில நீங்களும் கிருபை பெற்ற சகோதரிகளாய் மாறணும். இப்ப நீங்க யாரும் சோர்ந்து போட, என் பேர் மரியாள் இல்லாம போயிட்டு அப்படின்னு சொல்லி நீங்க சோர்ந்து போக வேண்டாம். அந்த மரியாளுடைய நல்ல குணங்கள் உங்களுக்குள்ள இருந்தால் அதுவே உங்களுக்கு ஆசீர்வாதம். சில மரியாள்களை குறித்து பார்ப்போம். இயேசுவின் தாயாகிய மரியாளுடைய ஸ்பெஷல் என்னன்னா, அவர்கள் கிருபை பெற்றார்கள். ஆமென். அவர்கள் பாக்கியவதி என்று சொல்லி ஆமென் ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றார்கள். நீங்களும் எப்படி நோவா கர்த்தருடைய கண்களிலே கிருபை பெற்றவனாக இருந்தானோ அதே போல கிருபை பெற்ற குடும்பமாய், கிருபை பெற்ற சகோதரியாய், கிருபை பெற்ற சகோதரர்களாய் மாற வேண்டும். லாசருடைய சகோதரியாகிய மரியாளை குறித்து பார்க்கும் பொழுது அந்த மரியாள் தன்னை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கை அவள் தெரிந்து கொண்டாள். தன்னுடைய வாழ்க்கையிலே பாருங்கள், எது தன்னை விட்டு எடுபடாது என்கிறதை அவள் அறிந்தவளாய் காணப்பட்டாள். இந்த உலகத்திலே அநேக காரியங்கள் நம்மளை விட்டு எடுபட்டு போய்விடும். நமக்கு இன்பமாய் தோன்றுகிற காரியங்கள், நமக்கு அருமையாய் தோன்றுகிற காரியங்கள் எல்லாம் இந்த உலகத்திலே நம்மை விட்டு எடுபட்டு போகும். ஆனால் நம்மை விட்டு எடுபடாத ஒரு காரியம் உண்டு என்று சொன்னால் அது கர்த்தர் மட்டும்தான். ஆமென். அல்லேலூயா. அவருடைய சமூகம் மட்டும்தான், அவர் மட்டும்தான் நம்மை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கு. நாம் இந்த உலகத்தில் இருக்கிற நாட்களிலும் நம்மோடு கூட இருப்பார். மறுமையின் வாழ்விலும் அவர் நம்மோடு கூட இருப்பார். இந்த உலக வாழ்க்கையிலே நம்மோடு இருக்கிற அநேக காரியங்கள் மறுமையின் வாழ்விலே நம்மோடு கூட இருப்பதில்லை. இந்த உலகத்தில் அழகாக ஆசைப்பட்டு நாம் கட்டியிருக்கிற வீடுகள் மறுமை வாழ்விலே நம்மோடு கூட இருப்பதில்லை. நாம் ரொம்ப பிரியப்பட்டு ஒருவேளை ஒரு வாகனம் வாங்கலாம், அது கூட மறுமை வாழ்விலே நம்மோடு கூட இருப்பதில்லை. இந்த உலகத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே சிலர் ரொம்ப இன்பமாய், ரொம்ப அருமையாய் வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பார்கள். அது மறுமை வாழ்விலே நம்மோடு கூட இருப்பதில்லை. இந்த உலகத்திலே பாருங்கள், இன்னும் ஆஸ்திகள், சிலர்லாம் ரொம்ப பூமிக்குரிய ஆஸ்திகளை விருப்பப்பட்டு சில இடங்களை வாங்குவார்கள். அது மறுமை வாழ்விலே நம்மோடு கூட வருவதில்லை. வஸ்திரமாக இருக்கலாம், அல்லவற்ற நம்முடைய நண்பர்களாக இருக்கலாம். இந்த உலகத்திலே அநேக நண்பர்களினாலே தொலைந்து போன அநேக தேவ பிள்ளைகள் உண்டு. ஆனாலே இந்த உலகத்திலே அருமையாய் நமக்கு தோன்றுகிற அநேக காரியங்கள் மறுமை வாழ்விலே நம்மோடு கூட வருவதில்லை. அன்பு தேவ பிள்ளைகளே, அந்த மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை அவள் தெரிந்து கொண்டாள். இன்றைக்கும் நாம் தியானிக்கிற ஒரு மரியாள் என்னவென்று சொன்னால் மகதலேனா மரியாள்.
இவள் பாருங்க மிகுந்த செல்வந்தமான ஒரு குடும்பத்திலே பிறந்தவள். இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியத்திலே தன் ஆஸ்திகளினாலே இயேசுக்கு ஊழியம் செய்த மரியாள் இவள் தான். ஆனால் ரொம்ப ஆஸ்திகள் இவளுக்கு இருந்தும், இவளுடைய வாழ்க்கையில மிகவும் செல்வங்கள் இருந்தும், அவளுடைய வாழ்க்கையிலே பிசாசினால் அவள் அலக்களிக்கப்பட்டிருந்தாள். அவளுக்குள்ள 7 பிசாசுகள் இருந்தது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவளிடத்துல அந்த 7 அசுத்த ஆவியும் துரத்தினபடினாலே அவள் அதிகமாக இயேசுவிடத்திலே அன்பு வைத்திருந்தாள். மற்ற சகோதரிகளும் இயேசு அதிகமாய் நேசித்தார்கள். எப்பொழுதுமே பாருங்கள், பரிசுத்த வேதாகமத்திலே நாம் வாசிக்கும் பொழுது இந்த உயிர்த்தெழுந்த இந்த நாளிலே யாருக்கு இயேசு முதல்ல தரிசனமானார் என்று சொன்னால் சகோதரிகளுக்கு தான் இயேசு முதல்ல தரிசனமானார். கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்றைக்கு பாருங்கள், இயேசுக்கு சீஷர்கள் இருந்தார்கள். ஆண்டவரே, உம்மோடு கூட நான் மரிப்பதற்கும் ஆயத்தமா இருக்கிறேன் என்று சொல்லி வைராக்கியமுடைய சீஷர்கள் இருந்தாங்க. ஆனாலும் இயேசு இந்த சகோதரிகளை பாருங்கள் நேசித்தார். இந்த சகோதரிகளும் இயேசுவை நேசித்தார்கள். வேதத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, இன்று வரை பார்க்கும் பொழுது சபைகளிலே அதிகமான சகோதரிகள் எல்லா கூட்டங்களும் கலந்து கொள்கிறார்களா, சகோதரர்கள் எல்லா கூட்டங்களும் கலந்து கொள்கிறார்களான்னு பார்த்தாச்சுன்னா யாரும் அதிகமா கூட்டங்களை கலந்து கொள்வார்கள்? சகோதரிகள் தான் அதிகமான கூட்டங்களிலே கலந்து கொள்வார்கள். இனி சபைகளில் வருகிறவர்களுடைய எண்ணிக்கையிலும் சகோதரிகளுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறதா, சகோதரர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறதா என்று சொல்லி பார்த்தால் சகோதரிகளுடைய எண்ணிக்கை தான் அதிகமாக இருக்கும். இயேசுவை சகோதரிகள் அதிகமாய் நேசிக்கிறார்கள் என்பது இந்த அளவும் ஒரு சாட்சியா இருக்கிறது. அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். நீ சபைகளில் உள்ள பிரசங்கங்களை கவனிங்கள். சகோதரிகளுக்கு அதிகமான பிரசங்கம் வந்து கொண்டிருக்குமா, சகோதரிகளுக்கு அதிகமான பிரசங்கம் வந்து கொண்டிருக்குமா? சகோதரிகளுக்கு தான் அதிகமான பிரசங்கம் வரும். காரணம் என்னவென்று சொன்னால், ஒரு வீடு கட்டப்படுகிறதற்கு சகோதரிகள் தான் முக்கியமான பங்கு. அதே வீடு இடிக்கப்படுகிறதற்கும் யார் தான் முக்கியமான பங்கு? சகோதரிகள் தான் முக்கியமான பங்கு. ஆனால் தான் பாருங்கள், நீங்க கட்டியிருக்கிற வீடை உங்க கையினாலே நீங்கள் இடித்து விடக் கூடாது என்பதற்காக தான் உங்களுக்காக அநேக உபதேசங்களும் உங்களுக்காக அநேக பிரசங்கங்களும் கடந்து வருகிறது. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. பைபிள் சொல்லுகிறது, புத்தியுள்ள சகோதரி அவள் தன் வீட்டை கட்டுகிறாள். அவள் தன் கையினாலே தன்னுடைய வீட்டை கட்டுகிறாள். புத்தி இல்லாத சகோதரியோ தன் கையினாலே தான் கட்டின வீட்டை தன் கையினாலே என்ன செய்கிறார்? இடித்தும் போடுகிறார். சகோதரிகள் ஒரு வீடு கட்டப்படுகிறதுக்கு ரொம்ப முக்கியம். குடும்பம் சமாதானமாய் போகிறதுக்கு மருமகன் அல்லவென்றால் மகள், மகள் குடும்பம், மகன் குடும்பம் அல்லவென்றால் பேர பிள்ளைகள், இதெல்லாம் இணைக்கிற ஒரு பகுதி அந்த சகோதரிகள் தான். பாருங்க, அவங்க உடைத்து போட்டுட்டாங்கன்னு நினைச்சிடுங்க, அவ்வளவுதான். ரொம்ப அவ்வளவுதான். ரெண்டாவது என்ன செய்யாது? இணையாது. ரொம்ப முக்கியமான பகுதி. ஆனால் தான் சகோதரிகள் அதிகமாய் நீங்கள் ஜெபித்து கிருபைகளை நீங்க கேட்கணும், ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். நீங்கள் பூமிக்குரிய ஐஸ்வர்யங்களை சம்பாதிப்பதற்கு சேமிப்பதற்கும் உங்களுடைய பகுதி ரொம்ப முக்கியம். நீங்கள் அதே போல ஆசீர்வாதமாக இருப்பதற்கு, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை சுதந்திரிப்பதற்கும் உங்களுடைய ஜெபம் ரொம்ப முக்கியம். அதனால்தான் வேத வசனம் சொல்லுகிறது, குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவள் முத்துக்களை பார்க்கிலும் அவள் வெளியேற பெற்றவள் என்று சொல்லி பார்க்கிறோம். அன்பு சகோதரி, நீங்கள் ஒரு குணசாலியான ஸ்திரியாய் காணப்படும் பொழுது நீங்கள் வெளியேற பெற்றவர்களாய் மாறுகிறீர்கள். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அதே நேரம் நீங்க குணசாலியான ஸ்திரியாக இல்லாமல் இருந்தால் நீங்கள் ரொம்ப கனவீனம் உள்ளவர்கள். பைபிள் உங்களை சொல்லுகிறது, அது இந்த பன்றியினுடைய மூக்கில் இருக்கிற மூக்குத்திக்கு சமம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பன்றி பாருங்கள், அது சாக்கடையிலே உழன்று கொண்டிருக்கும். அப்போ நீங்க குணசாலியான ஸ்திரியாக இல்லாமல் இருந்தால், உங்கள் வீட்டை நீங்கள் ஞானமாய் கட்டாதவர்களாக இருந்தால், சபையிலே நீங்கள் ஞானமாய் நடந்து கொள்ளாதவர்களாக நீங்கள் இருக்கும் பொழுது, நீங்கள் பன்றியினுடைய மூக்கில் இருக்கிற மூக்குத்திக்கு சமமாய் ஒரு அருவருப்பாய் பரிசுத்த வேதாகம் உங்களுக்கு சொல்லுகிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன்.
இனி சபையை கட்டுகிறதுக்கும் பாருங்கள் சகோதரிகளுடைய பங்கு ரொம்ப முக்கியம். அதிகமாய் ஜெபத்திலும் ஆத்தும ஆதாயம் செய்கிறதிலும் இயேசுவோடு கூட இருந்து இந்த மகதலேனா மரியாள் தன் ஆஸ்தியினாலே கர்த்தருக்கு ஊழியம் செய்தது போல சபை கட்டப்படுகிறதற்கும் சகோதரிகளுடைய பங்கு ரொம்ப முக்கியம். அதே போல சபைகளுடைய பிரச்சனைகளுக்கும் பாருங்கள் முக்கிய பங்கு யாராதான் இருக்கும்? சகோதரிகளா இருக்கும். அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்திலே உன்னதத்தில் அந்த அக்கினி ஊற்றப்படுகிறது. ஆனால் 6வது அதிகாரத்திலே பாருங்கள், அங்கே சில சகோதரிகள் அந்த கிரேக்க சகோதரிகளிடத்திலே சொல்கிறார்கள், எங்களுக்கு இந்த சாம்பார்லாம் சரியா அதுல என்னது கிடைக்கல, காயெல்லாம் இல்லை, எங்களுக்கு அந்த இறைச்சியில உள்ள எண்ணெய் தான் கிடைத்தது, கிரேவி மட்டும் தான் கிடைத்தது, எங்களுக்கு பீஸ் எல்லாம் சரியா என்ன செய்யல, கிடைக்கல. அப்ப இந்த பிரச்சனைகள் பாருங்க, இது ஆதி திருச்சபையிலே 2வது அதிகாரத்துல உன்னதத்திலிருந்து அக்கினி இறங்கி இருக்கிறது. 6வது அதிகாரத்துல சகோதரிகள் பிரச்சனை பண்றாங்க. எங்க பிரச்சனையை அது நேரடியா பீட்டர் பாஸ்டர் சொன்னா பரவாயில்ல, அவங்க அந்த சில ஆட்கள்கிட்ட என்ன செய்யறாங்க, கிரேக்கர்ல முக்கியமா இருக்கிற சில லீடர்ஸ் சகோதரர்கள்ட்ட இலக்கி கொடுக்கறாங்க, ஏய் நாங்க சரியா விசாரிக்கப்படல, எங்களுக்கு நியாயம் கிடைக்கல. இப்ப அது ஒரு ப்ராப்ளமா வருகிறது. கவுனிங்கள், இப்போ ஆதி திருச்சபையில பிரச்சனைக்கு காரணமே சகோதரிகள் தான். அப்ப இந்த அளவுக்கும் நிறைய சபைகள் ஆசீர்வதிக்கப்படாமல் இருக்கிறதற்கு, கட்டப்படாமல் இருக்கிறதுக்கு காரணம் சகோதரிகள் தான். எந்த அளவுக்கு நீங்க சபையை கட்டுகிறதற்கு உங்கள் கரங்கள் உங்கள் கால்கள் ஓடினதோ, அதே போல இடிக்கிறதற்கு ஒரு நாளும் உங்கள் கரங்கள் உங்கள் பாதங்கள் ஓடக்கூடாது. எந்த அளவுக்கு சபைகளை நீங்கள் கட்டுகிறதற்கு உங்கள் நாவுகளை நீங்கள் பயன்படுத்தினீர்களோ ஜெபத்தினாலே, அல்லவிட்டால் ஆத்துமாக்களை சபைக்குள்ளே அழைத்து வருகிறதற்கு உங்கள் நாவுகளை நீங்கள் பயன்படுத்தினீர்களோ, அதே போல இடிக்கிறதுக்கு ஒரு நாளும் உங்கள் நாவுகளை நீங்கள் பயன்படுத்தாதுங்க. ஏன்னா நீங்களும் உங்கள் குடும்பமும் உங்கள் சந்ததியும் ஆசீர்வதிக்கப்படுகிறதற்கும் பரலோகத்திலே போய் உன்னதமான பலன்களை அனுபவிப்பதற்கும் இவைகளுக்கும் தொடர்பு இருக்கிறது. கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுங்களேன், இன்னும் சத்தமா சொல்லுங்களேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். அவர் வரும்பொழுது வெறுமையாக வரமாட்டார், தூதர்களோடு கூட வருவார். அது மட்டுமல்ல, அவன் இதோ நான் சீக்கிரமாக வருகிறேன், அவனுடைய செய்திக்கு தக்க பலன் என்னோடு கூட என்ன செய்கிறது, வருகிறது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அன்பு தேவர்களே, உயிர் தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் முதலாவதாக சகோதரிகளுக்கு தரிசனமானார். அவன் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், மத்தேயு சுவிசேஷம் அதனுடைய 28வது அதிகாரம் அதனுடைய 1-2 வசனத்தை வாசிக்கிறோம். இப்போ ஓய்வு நாள் முடிந்தது. வாரத்தின் முதலாவது நாள் விடிந்து வருகையிலே மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். கவனிங்கள், வாரத்தின் முதல் நாள் அதிகாலை வேளையில இருட்டோடு இந்த நிகழ்வுகளை நாம் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள முடிகிறது. இயேசுக்கு மேல அவங்களுக்கு அளவில்லாத ஒரு அன்பு இருந்தபடினால் தான் அவர்கள் இருட்டோடு எழுந்து அவர்கள் அந்த கல்லறை நண்டைக்கு போனார்கள். அது பாருங்கள், இன்றைக்கும் ஒரு அளவு கடந்த அன்பு. ஆண்டவர் இன்றைக்கும் நேசிக்கிற தேவ பிள்ளைகள் அதிகாலையிலே ஆலயங்களுக்கு போறாங்க, ஜெபிக்கிறாங்க. அவங்களுக்கு பனி ஒரு தடையாக இல்லை, மழையும் அவங்களுக்கு ஒரு தடையாக இல்லை, இருட்டும் அவங்களுக்கு என்னது இல்லை, ஒரு தடையாக இல்லை. ஆனால் ஆண்டவரை நேசித்து ஆண்டவருக்கு அவருடைய சமூகத்தில் அவரை தொழுது கொள்ளும்படியாய் அவரை ஆராதிக்கும்படியாய் விருப்பம் இல்லாதவர்களுக்கு எல்லாமே ஒரு தடை தான். அவங்க சொல்லுவாங்க, பாருங்க நிறைய சாக்கு போக்குகள் சொல்லுவாங்க. ஆனா இந்த சகோதரிகள் பாருங்கள், இயேசுவின் மேல் வைத்திருந்த அந்த அன்பினாலே அவர்கள் இருட்டோடு எழுந்து அதிகாலையிலே அவர்கள் தேவனுடைய சந்நிதிக்கு அவர்கள் வருகிறதை பார்க்கிறோம். மார்க் எழுதின சுவிசேஷத்திலே இன்னொரு நிகழ்வை அங்கே நாம் பார்க்கிறோம். மார்க் எழுதின சுவிசேஷம் அதனுடைய அங்கே அந்த சகோதரிகள் வரும் பொழுது 16வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை வாசிங்க. அங்கும் அந்த மகதலேனா மரியாள் என்கிற பேர் முதலாய் கொடுக்கப்படுகிறது பாருங்க. யாக்கோபின் தாயாகிய மரியாளும் சாலோமே என்பவளும் அவருக்கு சுகந்த வர்க்கம் இடும்படி அவைகளை வாங்கி கொண்டு வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே சூரியன் உதயமாகிற போது அவர்கள் கல்லறையிடத்திலே வந்தார்கள். அல்லேலூயா. இப்பொழுது இந்த கிரயமெல்லாம் வாங்குகிறதற்காய், இந்த சுகந்த வாசனை விடும்படியாய் வாங்கும்படியாய் இவர்களுக்கு உறுதுணையாக இருந்தது இந்த மகதலேனா மரியாள் தான்.
அவள் பாருங்கள், அவள் தன்னுடைய ஆஸ்தியினால் அதை வாங்கி இயேசுவை நேசித்தபடினாலே அந்த அவருடைய சரீரத்திற்கு சுகந்த வாசனை விடும்படியாய் அவர்கள் கல்லறைக்கு வருகிறார்கள். அவர்கள் வரும்பொழுது பாருங்கள், அந்த 2வது வார்த்தை 3வது வசனத்துல வாசிக்கிறோம், கல்லறையின் வாசல் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடு ஒருவர் அவர்கள் சொல்லிக் கொண்டு வந்தார்கள். இப்பொழுது பாருங்கள், இயேசு மேல் அவர்களுக்கு நேசம். இப்ப சுகந்த வாசனை எடுத்துக்கொண்டு அவர்கள் கல்லறையின் இடத்திற்கு வருகிறார்கள். இருட்டோடு வருகிறார்கள், அதிகாலையிலே வருகிறார்கள். இன்றையும் வேத வசனம் சொல்லுகிறது, என்னை நேசிக்கிறவன் அதிகாலையிலே என்னை என்ன செய்கிறான்? தேடுகிறான். இன்னைக்கு காலையிலே ஆண்டவரை தேடுகிறதற்காய் அதற்கான அலாரம் செட் பண்ணி காலையிலே வேதத்தை வாசிக்கும்படியாய், காலையிலே குடும்ப ஜெபங்கள் பாருங்கள் ஏறெடுக்கும்படியாய், தேவ சமூகத்தில் கொஞ்ச நேரம் உட்காரணும் என்று சொல்லி அதிகாலையிலே வாஞ்சியோடு எழுப்புகிற பிள்ளைகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். நல்ல கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். என்னை நேசிக்கிறவன் பாருங்கள் அதிகாலையிலே நீ தேடுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நேசிக்கிற குடும்பங்கள் அதிகாலையிலே கர்த்தரை தேடும். அவர்களுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். உங்க ஆண்டவருக்கு மேல இருக்கிற நேசம் உங்களுக்கு இன்னும் குறைந்து விடக்கூடாது. ஆதி திருச்சபையை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு ஆதியில் இருந்த அன்பை நீ என்ன செய்தாய்? விட்டு விட்டாய் என்று சொல்லி. ஒரு நாள் அன்பு தேவ பிள்ளைகளே, தேவன் மேல இருக்கிற நம்முடைய அன்பு ஒரு நாளும் குறைந்து விடக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்களேன். வாலிப பிள்ளைகளுக்கு கர்த்தருக்கு மேல இருக்கிற அன்பு, நீங்கள் கிறிஸ்துவுக்குள் வந்த அந்த ஆண்டு பெருக பெருக கிறிஸ்துக்கு மேல உங்களுக்கு இருக்கிற அன்பும் விசுவாசமும் நம்பிக்கையும் அது கொஞ்சம் கூட ஸ்ட்ராங் ஆகிட்டே இருக்கணும். கரங்களுக்கு தெரியலையே சொல்லுங்களேன். உலக பிரகாரமான சில வாகனமா இருக்கலாம், அது சில கட்டிடங்களா இருக்கலாம், ஆண்டுகள் ஆக ஆக அது பலகீனப்படும். மனிதனுடைய சரீரமும் அப்படித்தான். வயது ஆக ஆக ஒவ்வொரு பர்த்டேயும் சந்தோஷமா ஹாப்பி பர்த்டே கொண்டாட கொண்டாட இன்னொரு பக்கம் என்னதாயிட்டே இருக்கும்? சரீரம் அது பலகீனப்பட்டு கொண்டே இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆனா கிறிஸ்துவுக்குள் நாம் வந்து அந்த வருடம் பெருக பெருக நாம் கிறிஸ்துவுக்குள்ளே விசுவாசத்திலும் நம்பிக்கையிலும் நாம் இன்னும் ஆழமாய் இன்னும் அவரை அறியணும், இன்னும் அவர் மட்டும் வளரணும் என்கிற அந்த வாஞ்சியும் தாகமும் ஒரு நாள் நமக்குள்ளே குறைந்து விடக்கூடாது. விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி ஒரு விஷயம் சொல்லுங்களேன். ஒரு நாள் நம்முடைய வாஞ்சி குறைந்து விடக்கூடாது. ஆண்டவருக்கு மேல இருக்கிற தாகம் குறைந்து விடக்கூடாது. இன்னும் பாருங்கள், கிறிஸ்துவ வாழ்க்கையிலே நான் கவனித்து வேதனைப்படுகிற ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், தனக்கு நல்ல வருமானங்கள் இல்லாத பொழுது, தனக்கு நல்ல வேலைகள் இல்லாத பொழுது ஆண்டவரை அதிகமாய் நேசிப்பார்கள். ஆனால் நல்ல வருமானங்கள் வரும் பொழுது, நல்ல வசதிகள் வரும் பொழுது, தேவையான அழகான வீடு தேவையான ஆஸ்திகள்லாம் வரும் பொழுது அநேகர் தேவனுடைய சமூகத்துக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை கொடுக்கவில்லை. இது ஒரு பரிதாபமான ஒரு விஷயம். இது மிகவும் ஒரு வேதனையான விஷயம். ஆனால் அன்பு தேவ பிள்ளைகளே, என் தேவன் எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை கானானுக்குள்ளே வந்து கொண்டு அவர் ரொம்ப உன்னிப்பாய் சொல்லுகிற ஒரு விஷயம் தெரியுமா? அங்க அடிக்கடி நாம் உபவாகம புஸ்தகத்தில் நான் வாசிக்கும் பொழுது, நீ மறவாதே, உன் தேவனை நீ என்ன செய்யாதே? மறவாதே. எகிப்திலிருந்து கானானுக்குள்ள கொண்டு வந்த கர்த்தரை நீ என்ன செய்யாதே? மறவாதே. நீ நடாத மரத்தினுடைய கனியை நீ புசிக்கிறாய், நீ கட்டாத கட்டிடத்தில் நீ என்ன செய்கிறாய்? குடியிருக்கிறாய். எத்தனையோ நன்மைகளை கர்த்தர் உனக்கு செய்திருக்கிறார். உனக்கு இந்நாள்ல இருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலத்தையும் ஞானத்தையும் தருகிறது யாரு? கர்த்தர். நீ அவரை என்ன செய்யாத? மறவாத. என் ஓய்வு நாளை பரிசுத்த குலச்சலாய் நீ என்ன செய்யாதே? மாற்றாதே. ஆண்டவர் பாருங்கள், அந்த வார்த்தையை திரும்ப திரும்ப ஜனங்களுக்குள்ள சொல்லுகிறார். ஆண்டவர் எப்பொழுது பாருங்க, ஜனங்களுக்கு ஜனங்களுடைய நிலையை அறிந்து தேவன் பேசுகிறவர். இந்த நாட்கள் அநேக நிறைவான ஆசீர்வாதங்கள் வரும் பொழுது கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிற வாஞ்சை குறைந்து விடுகிறது. ஆனால் கர்த்தருடைய வசனத்தை கேட்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில உயர்வுகள் வர வர தேவனை நீங்க இன்னும் நேசிக்கிறவர்களாய் மாறுங்கள். ஆமென். உங்க வாழ்க்கையில ஆண்டவர் உங்களுக்கு ஜீவன், சுகம், பலம் தந்து உங்கள் ஆயுள் காலங்கள் கூடிக்கொண்டிருக்க இன்னும் ஆண்டவரை நேசிக்கணும். ஆமென். சத்தமாலையிலேயே சொல்லுங்களேன். நிறைய பேர் நம்மளை விட பலசாலிகள், திறமைசாலிகள் பாருங்க, நிறைய பேர் இந்த பூமியை விட்டு மாற்றப்பட்டுட்டாங்க. சமயத்துல நானும் என்னுடைய ஒரு நண்பனும் பேசி கொண்டிருந்தோம். எங்களோடு பாருங்க, ஸ்கூல்ல படித்த நிறைய பிள்ளைங்க இன்னைக்கு உயிரோடையே இல்லை. ஏதோ ஒரு சூழ்நிலை, நல்ல பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ்
அப்படிங்கிற நிலையில இருந்த பாருங்கள் தம்பிங்க, அளவிட்டால் பாருங்க நண்பர்கள், அவங்க பல சூழ்நிலையிலே கடந்த நாட்களை பார்க்கும் பொழுது பாருங்க 2-3 பேர் அவர்கள் மாற்றப்பட்டு விட்டார்கள். அப்போ ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே ஆயுள் காலங்களை அவர் தரும் பொழுது அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். அல்லேலூயா. கொஞ்சம் முதிர் வயது ஆக ஆக இன்னும் அவரை நேசிக்கணும். எதுக்குன்னா அவன் கிரேஸ் பீரியட், ஆண்டவர் எனக்கு ஜீவிதத்துல 1 வருடத்தை கூட கர்த்தர் கூட்டி தந்தபடியினால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த உயிர் தெழுந்த ஆராதனையிலே நீங்கள் கலந்து கொள்ள கர்த்தர் நமக்கு செய்த கிருபைக்காய் நீங்க நன்றியோடு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமென். பாருங்கள், இன்னும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செய்த நன்மைகளை நாம் நினைக்கணும். இந்த சகோதரிகள் அதிக இருட்டோடு எழுந்து இயேசுக்கு மேல இருந்த அந்த நேசத்தினாலே அவர்கள் போகிறார்கள். ஆனால் ஒருவருக்கு ஒருவர் சொல்லிக் கொள்கிற ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், நமக்காக அந்த வாசல்ல இருக்கிற கல்லை புரட்டுகிறவன் யார்? இவர்களுக்கு இப்பொழுதுதான் ஒரு கொஸ்டின் வருது, அது பெரிய கல் அல்லவா? இவங்க சகோதரிகள் போகிறாங்க, சீஷர்கள் கூட வரல, நமக்காக அந்த வாசல் இருக்கிற கல்லை புரட்டுகிறவன் யார்? விசுவாசத்திலே அவர்கள் முன்னே செல்கிறார்கள். இந்த காலங்களிலே கர்த்தருடைய வார்த்தையை கவனிக்கிற அன்பு தெய்வ பிள்ளைகளே, அவன் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிற ஒரு தேவன் உண்டு. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? உங்கள் வேலை விஷயங்களாக இருக்கலாம், உங்கள் படிப்பு விஷயத்திலேயாக இருக்கலாம், உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அநேக பிரச்சனை காரியமாக இருக்கலாம், உங்கள் பலகீனமான சில காரியங்களா இருக்கலாம். உங்களுக்காக வாசலை திறக்கிற ஒரு நல்ல தேவன் உண்டு. ஆமென். அல்லேலூயா. இந்த சகோதரிகள் விசுவாசத்தோடு முன்னே போகும் பொழுது அவர்களுக்காக அங்கு கல் புரட்டப்பட்டிருந்தது. ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கும் தடைகளை நீக்கி போடுகிற கர்த்தர் நமக்கு முன்பாக கடந்து செல்கிறார். அவர் தடைகளை நீக்கி வாசல் வழியாய் நம்மளை உட்பிரவேசிக்க வைக்கிறவர். கர்த்தருக்கு நிறைய நாமங்கள் இருக்கிறது. அதுல ஒரு நாமம் என்ன தெரியுமா? அவர் தடைகளை நீக்கி போடுகிறவர். கரங்களை உயர்த்தி ஒரு விஷயத்தை வார்த்தை அறிக்கை பண்ணுங்க. அவர் தடைகளை நீக்கி போடுகிறவர். கர்த்தாவே, என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை நீ நீக்கி போடும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் ஜெபிக்கிற காரியங்கள் இருக்கிற தடைகளை உடைக்கிறவர். சில தடைகள்லாம் உடையணும்னா நல்ல வாயை திறந்து நீங்க கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும். எரிகோ உடைந்தது துணியினாலே உடைந்தது. உங்க வீடுகள் இருக்கும் பொழுது நீங்க நல்ல ஸ்தோத்திரம் பண்ணணும். சிலவங்க எல்லாம் வாயை திறந்து ஸ்தோத்திரம் வரைய மாட்டேங்குது. ஆனா பாருங்க, ஏதாவது மாறி மாறி வீட்டுல அம்மா அப்பாட்ட எதிர்த்து பேசணும்னா டோன்லாம் என்ன செய்யறோம்? மாறிடும். வாயெல்லாம் அதெல்லாம் நல்ல சத்தம். அப்போ வாயெல்லாம் திறந்து என்ன செய்வாங்க? சத்தமா பேசுவாங்க. ஆண்டவரை துதிப்பதற்காக நீங்கள் சத்தமிட்டு துதிங்க. அப்படியெல்லாம் நீங்க பேசுறதுனால உங்களுக்கு முன்பாக வாசல்கள் திறக்கப்படாது. அன்பதே, நீங்கள் துதிக்கிறதுனாலே உங்களுக்கு முன்பாக வாசல்கள் திறக்கப்படும். அல்லேலூயா. அல்லேலூயா. அபிஷேகம் நமக்கு முன்பாக இருக்கிற அந்த பயங்கரமான உறுதியான வெண்கல கதவுகளை உடைத்து தரும். இரும்பு தாழ்பால்களை முறிக்கிற ஒரு வல்லமை நம் ஆவியிலே நிறைந்து ஜெபிக்கும் பொழுது, நம் பரிசுத்தாவிலே நிறைந்து களி கூறும் பொழுது பாருங்க, நமக்கு முன்பாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற வெண்கலம்ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங் ஒரு அடையாளம். அதுல இரும்பு தாழ்பால்கள். அந்த கோரேசுக்கு முன்பாக ஆண்டவர் சொல்கிறார், நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாமல் இருக்கிறது. சபை ஆவி நிறைந்து ஜெபிக்கும் பொழுது ஒரு பேதுருக்காக என் தேவன் தூதனை அனுப்பினார். அங்கே 1ஆம் காவல் 2ஆம் காவல் என்று சொல்லி இந்த கதவுகள் எல்லாம் பேதுருக்காக தானாய் திறந்தது. ஆமென். அல்லேலூயா. அதை கொஞ்சம் இமேஜ் பண்ணி பாருங்க. பேதுருக்காக சபையார் ஆவியில் நிறைந்து ஜெபம் பண்றாங்க. அப்பொழுது அவருக்காக வாசல்கள் தானாய் திறந்தது. அல்லேலூயா. நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருக்கும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது, சில வேளையில நமக்கு முன்னால ஒன்றும் சம்பவிக்காதது போல தோணலாம். ஆனா அன்பு சகோதரி, நீங்க ஆண்டவருடைய சமூகத்திலே பாரத்தோடு ஜெபிக்கும் பொழுது தூர இடத்துல இருக்கிற உங்கள் பிள்ளைகளுக்காய் கர்த்தர் சில வாசல்களை தானாய் திறந்து கொடுப்பார். நீங்கள் தேவ சமூகத்தில் இருந்து ஆவியில் நிறைந்து கண்ணீரோடு ஜெபிக்கும் பொழுது உங்கள் புருஷனுக்காய் வேலை விஷயங்களிலே பல காரியங்களிலே அவருக்காய் வாசல்களை திறப்பார். நீங்கள் ஆவியில் நிறைந்து ஜெபிக்கும் பொழுது பாருங்க, எந்த பகுதிகளிலே கர்த்தர் உங்களுக்காக அற்புதம் செய்ய வேண்டுமோ அந்த பகுதியிலே கர்த்தருடைய வல்லமை இறங்கும். ஆமென். அல்லேலூயா.
ஒரு யாக்கோபு பிந்தி தனித்திருந்து ஜெபம் பண்ணிட்டே இருந்தாரு. ஆனால் பாருங்கள், யாக்கோபு ஒருவேளை அந்த இடத்துல ஒன்னும் ஒரு மாற்றமும் சம்பவித்தது போல யாக்கோபுக்கு தெரியல. ஆனா 400 பேரோடு வருகிற இயேசு அவனுடைய உள்ளத்துல கர்த்தர் பேசினாரு. அவனை பாருங்கள், அன்பாய் முத்தம் செய், அவனோட சகோதரன் என்று சொல்லி அவனுடைய கடின இருதயத்தை மாற்றின கர்த்தர். அல்லேலூயா. பல வேளையில இன்னைக்கு நான் சங்கீதத்திலே வாசிக்க கேட்டது போல, அவன் திடம் மனதா இருந்து கர்த்தருக்கே காத்திரு. அந்த வார்த்தைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். திடம் மனதா இருந்து கர்த்தருக்கே காத்திரு. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அவை பாருங்கள், கர்த்தருடைய பாதத்திலே காத்திருக்கும் பொழுது அவர் பெரிய காரியங்களை செய்வார். விசுவாசிக்கிறவங்க அப்படி நன்மைகளை பெற்றுக்கொண்ட பிள்ளைங்க கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. திடம் மனதா இருந்து கர்த்தருக்கே காத்திரு. ஆமென். ஹalleluya. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு காத்திருக்கிறதுல ஒரு நாள் சோர்ந்து பாருங்க. ஆமென். சில வேளையில ஆமென் பாருங்கள், தினத்தில் என்னுடைய ஒரு நண்பர் ஒரு சாட்சி சொன்னார். ஒரு ஊழியர் மாலையிலே விசேஷித்த கூட்டத்தில் என்னை கலந்து கொண்ட பொழுது அவர் சொன்ன ஒரு காரியம், என்னுடைய வாழ்க்கையில நான் சந்தித்த பிரச்சனைகளுக்கு அளவே இல்லை. எப்பொழுதெல்லாம் நான் ஆண்டுடைய சமூகத்திலே பாருங்க, ரொம்ப பிஸியான ஆள். அவர் உலக பிரகாரமான ஒரு வேலையும் செய்து கொண்டு அரசு வேலையில் இருந்து கொண்டு கர்த்தருடைய கனமான வேலையிலும் இருக்கிறார். அவர் சொல்கிற ஒரு விஷயம், மொபைல் அப்படியே சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவேன், எனக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாம பார்த்துருவேன், நான் பிந்தி தனித்திருப்பேன். அல்லேலூயா. நான் முடிந்து நான் மறுபடியும் போன் ஆன் பண்ணி நான் என்னுடைய அலுவல் விஷயமாய் நான் காரியங்களை பார்க்கும்போது எந்த விஷயத்துக்கெல்லாம் நான் காத்திருந்த கதறினோ அந்த விஷயங்கள் எல்லாம் கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்தார். அவர் சொன்னார், எனக்கு தெரிந்த ஒரே ஒரு சத்தியம், நான் அந்த ரங்கத்துல எதை கேட்கிறேனோ அது எல்லாம் கர்த்தர் வெளியரங்கமா எனக்கு தருவார். அல்லேலூயா. பல வேளையில ஏன் தேவ பிள்ளைகளுக்கு அற்புதம் நடக்கல என்று சொன்னார், இவங்களுக்கு அந்த ரங்கம் ஒரு விஷயமே என்ன செய்யாது, கிடையாது. இவங்களுக்கு தெரிகிறதெல்லாம் ட்ரம்பட் அளவிட்ட பாருங்கள். இந்த எப்படி இந்த மேளங்கள்லாம் வாசிக்கும் போது ஒரு சத்தம் வருதோ அதே போல எங்க வீட்டுல ஒரு சின்ன விஷயமோ அவை பாருங்க, அது ஊருக்கு எல்லாம் என்ன செய்கிறோம் தெரிஞ்சிடும். எங்க வீட்டுல உள்ள ஒரு சின்ன காரியமோ, அது சரிதரத்துல இருக்கிற காரியமா இருந்தாலும் சரி, வீட்டுல உள்ள பிரச்சனையானாலும் சரி, தேவைனாலும் சரி, அது ஊரெல்லாம் தெரிஞ்சிடும். அதனால அற்புதங்களும் பெற முடியல. அன்பு தேவ பிள்ளைங்க, உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற சில நெருக்கங்கள், நீ அந்த ரங்கத்திலே கண்ணீர் வடித்து ஆண்டுடைய சமூகத்தில் நீ ஜெபிப்பாயானால் கர்த்தர் சொல்லுகிறாரு, வெளியரங்கமாய் ஆண்டவர் அநேகர் பார்க்க வேண்டுமாய் அவர் அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. அந்த ரங்கத்திலே நாம் ஜெபிக்க வேண்டும். நம்முடைய விஷயங்கள் அநேகர் பாருங்கள், அந்த ரங்கத்தை பார்க்கிற கர்த்தர் அவர் வெளியரங்கமாக நமக்கு என்ன தருவார், பதில் தருவார். உங்களுடைய விஷயங்களை நீங்கள் ஆண்டுடைய சமூகத்திலே தெரியப்படுத்துங்கள். ஆண்டவர் ஜெயம் நமக்கு தருவார். ஒரு எப்தாவை கவனிங்கள். அவன் பாருங்கள் பொருத்தனை பண்ணிவிட்டான். ஆனாலும் பாருங்கள், இப்பொழுது அவனுக்கு மன சஞ்சலம், வருத்தம். ஆனால் அவன் நேர தேவ சந்நிதிக்கு போகிறான். தன் காரியங்கள் எல்லாம் தேவ சந்நிதியிலே வைக்கிறான். அன்பு தேவ பிள்ளை, அப்படிப்பட்ட பயங்கரமான பிரச்சனைகளை கூட அவன் தேவ சந்நிதியிலே ஜெபித்த பொழுது ஆண்டவர் அவனுக்கு விடுதலை கொடுத்தார். இன்னைக்கும் பாருங்கள், இந்த மரியாதை குறித்து இன்னும் வேகமாய் சில காரியத்தை மட்டும் சொல்லுகிறேன். அப்ப அந்த உயிர் தெழுதலை அவன் பாருங்கள், முதலாவதாக அந்த மரியாதை பார்க்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆண்டவர் அவளுக்கு தரிசனமாகிறார். இவளை குறித்து சொல்லும் பொழுது, இவள் இடத்திலிருந்து கர்த்தர் 7 பிசாசுகளை துரத்தி இருந்தார் என்று சொல்லி பார்த்தோம். தன் ஆஸ்திகளினாலே இவள் இயேசுவுக்கு ஊழியம் செய்தார். சிலுவையை மற்ற பெண்களோடு இயேசுவை அடக்கம் பண்ணுவதற்கு இவளும் கூட இருந்தாள். இயேசுவின் பாருங்கள் சரீரத்திற்கு நறுமணம் போட இவள் வாங்கி சகோதரிகளோடு கூட வருகிறதை நாம் பார்த்தோம். இயேசு பாருங்கள் அந்த அன்பின் அந்த உயிர்த்தெழுதலே இவளுக்கு முதலாவதாக கர்த்தர் அதிகாலையிலே தரிசனமாகிறதை பார்க்கிறோம். இயேசு இவள் கண்டவுடன் ரபி என்று சொல்லுகிறார். அதற்கு போதகரே என்று சொல்லி அர்த்தம். இப்ப இயேசு இவள் அடையாளம் கண்டு கொண்டவுடன் அந்த நிகழ்வை நாம் கவனிப்போமே. ஆனால் இயேசு இங்கே இல்லை என்று சொன்ன உடன் இவள் ஓடி செல்கிறார். பேதுருக்கும் மற்ற சீஷர்களுக்கும் சொல்லுகிறார், இயேசு அங்க காணல என்று சொல்லு. மறுபடியும் அவள் ஓடி கல்லறை நண்டைக்கு வருகிறார். மற்றவங்க எல்லாம் அழுகிறாங்க, காணல என்று சொல்லி திரும்பி போகிறாங்க. ஆனா இவள் திரும்பி போகல. இவளை குறித்து யோவான் கொஞ்சம் தெளிவா எழுதுகிறார். காரணம், மற்ற சுவிசேஷங்களை காட்டிலும் யோவான் இயேசு கிறிஸ்துவோடு கூட எப்பவுமே இருந்தவர். இயேசு கிறிஸ்து பாருங்கள், பேதுருவும் யோவானும்
இயேசுவோடு ரொம்ப நெருக்கமாக இருந்தாலும் பேதுரு அவர் சுவிசேஷத்தை எழுதவில்லை. அவர் பாருங்க, நிருபங்களை, சபைக்கு பொதுவான ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், இரத்தத்தால் மீட்கப்பட்ட பிள்ளைகள், உலகெங்கும் இருக்கிற பரிசுத்தவான்கள், சபையிலே நாம் எப்படி இருக்க வேண்டும், கிறிஸ்துவுடைய பாருங்கள் விருப்பமாக நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்காய் அவர் நிருபங்களை எழுதினார். ஆனால் யோவான் அவருடைய முதல் அதிகாரத்தில் இந்த கடைசி வரை பார்ப்பீங்கன்னா பாருங்க, அநேக குறிப்புகளை தெளிவாக விவரமாக அவருடைய அற்புதங்களை, முதலாவது அற்புதம் என்று சொல்லி அழகா தொடங்கி கடைசியில முடிக்கும் பொழுது இன்னும் அநேக அற்புதங்கள் உண்டு. அவைகள்லாம் எழுதுகிறதுக்கு என்னதில்லை, பாருங்கள், போதாது என்று சொல்லிக்கொண்டு அவர் முடிக்கிறதை நாம் பார்க்கிறோம். யோவான் பாருங்கள், இயேசு கிறிஸ்துவோடு கூட எல்லா நிகழ்வுகளும் இருந்தபடினாலே மற்ற சுவிசேஷங்கள் இல்லாத அநேக குறிப்புகளை நாம் இங்கே பார்க்க முடிகிறது. அப்ப இந்த உயிர்த்தெழுந்த அந்த வேளையில கூட மற்ற சகோதரிகள்லாம் சீஷர்கள் அழுதாங்க, அவங்க போயிட்டாங்க. ஆனா இந்த மகதிலே நாம் மரியாள் பாருங்கள், அவள் புலம்பிக் கொண்டே இருக்கிறார். தோட்டக்காரன் இடத்துல போய் கேட்கிறார், என் ஆண்டவரை எங்கேயாவது எடுத்துட்டு போய் வச்சிங்களா ஐயா, அந்த இடத்தை சொல்லுங்கய்யா, நான் எப்படியாவது தேடி போய் நான் என்ன செய்யறேன், கண்டுபிடிச்சிடறேன். அவளுக்கு அதற்கான செல்வம் இருக்கிறது, அதற்கான வேலை ஆட்கள் இருக்கிறார்கள், இவளுக்கு திறமையான ஆள், ஏற்கனவே சொன்ன இவள் செல்வந்தமான ஒரு பாருங்க சூழ்நிலை இவள் இருக்கிறபடினாலே தோட்டக்காரன் இடத்துல போய் கேட்கிறார். இப்பொழுதுதான் பாருங்க, இயேசு கிறிஸ்து தன்னை அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. அங்கு ஓடினதை பார்த்தீங்களா, அவள் இருட்டோடு எழும்பி வந்ததை பார்த்தீங்களா. பாருங்கள், அன்பு தேவனுடைய கிறிஸ்துவுக்காக இன்றைக்கும் பிரயாசப்படுகிறவருடைய பிரயாசம் ஒரு நாளும் வீண் போகாது. அல்லேலூயா. நாம் இயேசுவை நேசித்து இன்றைக்கும் அநேகருடைய பாதங்கள் நடக்கிறதையா, இயேசுவை நேசித்து அவருடைய கனமான வேலைகளை இன்றைக்கும் கிராமங்களிலும் பட்டணங்களிலும் வீதிகளிலும் நிந்தைகள், பரியாசங்கள், அவமானங்கள் மத்தியிலும் இயேசுவுக்காய் அநேக பாதங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறதையா. இயேசுவுக்காக அநேகர் தங்களுடைய ஞானத்தை செலவிடுகிறார்கள். இயேசுவுக்காக இன்றைக்கும் அநேகர் தங்கள் ஆஸ்திகளை செலவிடுகிறார்கள். இயேசுவுக்காக இன்றைக்கும் அநேகர் அவருடைய நேரத்தை செலவிடுகிறார்கள். பிரைஸ் காட். அன்பு தேவ பிள்ளைகளே, அவர்களை தேவன் விசேஷப்படுத்துகிறார். அவர்களை தேவன் கைவிடுவதில்லை. அல்லேலூயா. இந்த உலக பிரகாரமான ஆட்சியை பிடிப்பதற்காக மனிதன் எவ்வளவோ பிரயாசப்படுகிறார். நோட்டீஸ் விநியோகிக்கிறான், வால் போஸ்ட் போட்டுகிறான், கொடி பிடிக்கிறான், தெருக்களிலே வீதிகளிலே எங்கு பார்த்தாலும் அவர்களை பார்க்க முடிகிறது. இந்த கட்சியை சார்ந்தவர்கள், இந்த கட்சியை சார்ந்தவர்கள் என்று சொல்லி இன்னைக்கு நமக்கு பாருங்க, தாராளமா பின்னால கைப்பிரதி இருக்கு. நமக்கு நோட்டீஸ் கொடுக்கறது என்ன செய்யாது, அது நின்று போகாது, லிமிட்டான டேட் இல்ல. பாருங்க, நான் உயிரோடு இருக்க மாட்டோம், சபை எடுத்துக்கொள்ளப்படும் மாட்டோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய நிகழ்வு, அவர் சீக்கிரம் வரப்போகிறார் என்கிற காரியத்தை நாம் அறிவித்துக் கொண்டே இருக்க வேண்டும். கரங்களை தெளிலே சொல்லுங்களேன். அப்போ இயேசு அவள் அங்கலாய்த்து அங்கும் இங்கும் ஓடி அவள் அழுது கொண்டிருக்கிறாள். அங்கு ஒரு குறிப்பை வாசிக்கிற, அவள் என்ன செய்து கொண்டிருக்கிறாள், அழுது கொண்டிருக்கிறாள். தோட்டக்காரனே கண்ணீரோடு கேட்கிறார், இந்த இயேசு எங்கேயாவது எடுத்து வச்சிருக்கிறீங்களா ஐயா, சொல்லுங்க, நான் அங்க போய் என்ன செய்கிறேன், அவர் எடுத்துக் கொள்கிறேன். அவன் இப்பொழுதுதான் இயேசு அவளுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. பாருங்கள், அவள் இயேசுவை பாருங்கள், கண்ட உடனே அவள் செய்த ஒரு காரியம், இயேசுதான் என்று சொல்லி அவள் கண்டவுடன் அவரை பணிந்து கொள்ளும்படியாய் அவளுடைய பாதத்தை அவள் தழுவுகிறாள். அதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன செய்யாதே, தொடாதே என்று சொல்லி சொல்லுகிறார். முதல்ல பாருங்கள், அவள் இயேசுவின் பாதத்தை தழுவுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கும் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் நேசிக்கிறவர்களாக மாறுவோம். வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசிக்கும், நான் இதோ மரித்தேன், ஆனால் சதா காலங்களும் நான் உயிரோடு இருக்கிறேன். உயிர் திறந்த இயேசு கிறிஸ்து அவர் சொன்ன 2 வார்த்தையை நாம் உன்னிப்பாய் கவனித்து நாம் ஜெபிக்க போகிறோம். முதலாவதாக உயிர் திறந்த இயேசு அவர் முதலாவது சொன்ன ஒரு வார்த்தை, மத்தேயு சுவிசேஷம் 28வது அதிகாரம் 10வது வசனம். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள். ஆமென். அல்லேலூயா. சத்தமா கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். பக்கத்துல இருக்க ஆளை பார்த்து சொல்லுங்க, பயப்படாதீங்க. உங்க பிரச்சனையை கண்டு பயப்படாதீங்க. அல்லேலூயா. உங்க தேவையை கண்டு பயப்படாதீங்க. உங்க பலவீனத்தை பார்த்து பயப்படாதீங்க. உங்க வியாதியை பார்த்து பயப்படாதீங்க. அல்லேலூயா. உயிர்த்தெழுந்த இயேசு நமக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை, பயப்படாதீங்க. அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிற முக்கியமான ஒரு வாக்குத்தத்தம் தான் பயப்படாத.
ஏன் பயப்படாதே என்று சொல்லி கர்த்தர் சொல்லியிருக்கிறார் தெரியுமா? நான் கூட இருக்கிறேன். ஆமென். ஏன் பயப்படாதே என்று சொல்லி கர்த்தர் சொல்லியிருக்கிறார்னா, அன்பு குடும்பமே, அவன் கர்த்தர் சொல்ற நான் கூட இருக்கிறேன், அதனால நீ பயப்படாத. ஏன் பயப்படாதே என்று சொல்லி கர்த்தர் சொல்றாருன்னா, சபையை பார்த்து சொல்றாருன்னா, ஏன்னா அவன் ராஜாவுடைய ஆளுகை சபைக்குள்ளே இருக்கிறது. அவன் இந்த வார்த்தையை கவனிக்கிற அன்பு தேவ பிள்ளை, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீங்க பயப்படாதீங்க, ஏன்னா கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. பயப்படாதே. சில பேர் சின்ன பிள்ளைங்க வீட்டுல இருப்பாங்க, அவங்க இந்த இருட்டை கண்டு பயப்படுவாங்க. உடனே பயமா இருக்கு, அம்மா கூட வாங்க, இல்லாட்டி அப்பா கூட வாங்கன்னு ஒண்ணு அழைக்கும். இந்த தகப்பனார் கூட போனா அந்த பிள்ளைகளுக்கு ஒரு தைரியம். அவங்களுக்கு இருட்டை கண்டு ஒரு விஷயம் இல்லை, ஒருவேளை நாயை கண்ட விஷயம் இல்லை, சிங்கமே வந்தாலும் என்னதில்லை, ஒரு பயம் இல்லை. ஏன்னா எங்க அப்பா கூட இருக்கிறாரு, எங்க அம்மா கூட இருக்கிறாங்க அப்படின்னு பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தைரியம். இந்த நான் அன்பு தேவ பிள்ளை, கர்த்தர் சொல்றாரு, நீ பயப்படாத, ஏன்னா நான் உன் கூட இருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. ஏதாவது விஷயத்தை குறித்து பயந்து கொண்டிருக்கிறீங்களா? இந்த உயிர் தெழுந்த காலங்களிலே கர்த்தர் சீஷர்களை பார்த்து சொன்ன அதே வார்த்தையை அவன் சபையை பார்த்து சொல்லுகிறார். ஆண்டவரை விசுவாசிக்கிற அன்பு தெய்வ பிள்ளை, உங்களை பார்த்து சொல்றார், நீ பயப்படாத, நான் உங்க கூட இருக்கிறேன். இரண்டாவது கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தை, லூக்கா எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 36வது வசனத்தை வாசிங்கள். இயேசு தாமே அவர்கள் நடுவிலே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அன்பு தேவ பிள்ளையே, இரண்டாவதாக இயேசு உயிர் தெழுந்த இயேசு சொன்ன ஒரு வார்த்தை, அல்லது அவர் சொன்ன நற்செய்தி, அவர் சொன்ன சுவிசேஷம் என்னவென்று சொன்னார், உங்களுக்கு சமாதானம். ஆமென். பக்கத்தில் இருக்கிற ஆளை பார்த்து, உயிர் தெழுந்த காலங்களிலே நாம சொல்லுவோம், உங்களுக்கு சமாதானம். சொல்லுங்க, உங்களுக்கு சமாதானம். வார்த்தையை கவனிக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு சமாதானம். ஷாலோம். என் ஆண்டவர் அவன் கொடுக்கிற சமாதானம் எப்படிப்பட்டது தெரியுமா? நமக்கு தருகிற சமாதானத்தை ஒருவரும் நம்மகிட்ட என்ன செய்ய முடியாது, எடுத்து போட முடியாது. ஆமென். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். அது பணமா தந்தா சில என்ன செய்திருவான், திருடிடுவான். பொருளா தந்தாலும் அது கெட்டு போகும். ஆனா இந்த சமாதானம் இருக்கு பாத்தீங்களா, ஆண்டவர் சொல்லுகிறார், நான் கொடுக்கிற சமாதானத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து என்ன செய்ய மாட்டான், எடுத்து போட மாட்டான். ஏன்னா அப்போ அந்த தேவ சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில சமாதானம் இல்லை. நீங்க முதல்ல தேவ சமாதானம் உங்களை ஆளுகை செய்யணும். ஆமை பாருங்க, தேவ சமாதானம் உங்களை ஆளுகை செய்ய வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் ஒன்றிய குறித்து கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பத்திலே நீங்கள் தேவனுக்கு தெரியப்படுத்துகிற பிள்ளைகளாய் மாற வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அவர் சமாதான பிரபுவாக இருக்கிறார், அவர் சமாதான காரணராக இருக்கிறார். சிலுவையிலே இயேசு நமக்காய் செய்த முக்கியமான காரியத்தில் என்னன்னா, நம்முடைய பாவத்தை மன்னித்தார். அதோடு அவர் சிந்தின இரத்தம் அவை நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிறது. அன்பு தேவர்களே, நமக்கு இருதயத்திலே சமாதானம், சமாதானத்தோடு படுத்து நித்திரை செய்கிற ஒரு சமாதானம். ஆமென். அல்லேலூயா. அநேகருடைய வாழ்க்கையிலே, வீடுகளிலே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே சமாதானம் இல்லை. எல்லாருக்கும் ஆனா சமாதானம் இல்லை. ஆனால் இயேசு இன்னைக்கு காலையிலே ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கு சமாதானம். சீஷர்கள் சமாதானம் இல்லாம இருக்கிறாங்க. அடுத்தது என்ன சம்பவிக்கும்? இயேசுவை சிலுவையில் அறைந்தது போல நம்மை சிலுவையில் அறைந்து விடுவார்களோ என்கிற ஒரு பயம். அதன் மத்தியில் தான் கர்த்தர் சொல்றாரு, உங்களுக்கு சமாதானம். இந்த காலங்களில் உயிர் திறந்த இயேசு பயப்படாதீர்கள் சொன்னார். அவன் உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். இந்த காலங்களிலே கர்த்தருடைய வார்த்தையை கவனிக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, அவன் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர் திறந்த அந்த நாளிலே சீஷர்களை பார்த்து உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். பூட்டி இருந்த அறைக்குள்ளே இருந்து அவர்களுக்கு சமாதானம் சொன்னார். நீங்க தூர இடத்துல ஒருவேளை ரூம்ல தனியா இருக்கலாம், அல்லோட வீட்டுல இருக்கலாம். இன்றைக்கு வார்த்தைகளை கவனிக்கிற அன்பு சபைக்கு கத்து சொல்கிறார், உங்களுக்கு சமாதானம். அவன் அல்லேலூயா. ஒரு வார்த்தைக்குள்ளே வல்லமை இருக்கிறது. எப்படி மரித்து 4 நாளான அவன் சரீரமெல்லாம் நாறி போயிருந்த அந்த லாசருவே வெளியே வா என்று சொன்னாங்க. அந்த வார்த்தையிலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டது அல்லவா? அது என்ன வல்லமை என்று சொன்னால், அவன் மரித்து 3வது நாள் உயிர் திறந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமை. அல்லேலூயா.
இன்றைக்கு அவருடைய வல்லமை குறைந்து போகல. அவருடைய வல்லமை இன்றைக்கும் அமைப்பார் நம்முடைய சரீரங்களுக்குள்ளே பாய்கிறது. இயேசு கிறிஸ்துனுடைய வஸ்திரத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது போல இன்றைக்கு நாம் கூடி கர்த்தரை ஆராதிக்கிறோமே, அவருடைய வசனங்களை நாம் தியானிக்கிறோமே, இவைகளுக்குள்ளது வல்லமை புறப்படுகிறது. எம்மாவூருக்கு போன அந்த சீஷர்களிடத்திலே இயேசு பேசிக் கொண்டிருந்த பொழுது அந்த சீஷர்களுடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். வார்த்தைக்குள்ளே வல்லமை இருக்கிறது. இது நம்மளை உயிர்ப்பிக்கும். சாராளுடைய செத்து போன கற்பத்துக்குள்ள கர்த்தருடைய வல்லமை பாய்ந்து அவளை கற்பந்தரிக்க வைத்தது. இன்றைக்கும் இந்த உயிர் தெழுந்த வல்லமை உங்கள் சரீரத்துக்குள்ளே பாய்ந்து வருகிறது. இந்த உயிர் தெழுந்த வல்லமை உங்கள் குடும்பத்திற்குள்ளே பாய்ந்து வருகிறது. உங்க ஃபேமிலி ப்ராப்ளமா இருக்கிற உங்க பிரச்சனைக்குள்ளே இந்த வல்லமை பாய்ந்து வருகிறது. நீங்க பேசி சாதிக்க முடியாத காரியம், அல்லது நீங்கள் சில பணங்களை செலவு பண்ணி திருப்திப்படுத்த முடியாத காரியம், கர்த்தருடைய வல்லமை. இந்த வல்லமை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். நம்ம எல்லாரும் வேத வசனத்தை மூடி வைத்துக் கொண்டு ஆண்டவருடைய சமூகத்தில் எழுப்பி நிற்போமா? இன்றைக்கு அவருடைய உயிர் தெழுந்த வல்லமை நமக்குள்ளே பாய்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த வல்லமை என்னுடைய சரீரத்துக்குள்ளே பாயணும். இந்த வல்லமை என் குடும்பத்திற்குள்ளே பாயணும். இந்த வல்லமை என் பிள்ளைகளுக்குள்ளே பாயணும். இந்த வல்லமை என் புருஷனுக்குள்ளே பாயணும். இந்த வல்லமை என் மனைவிக்குள்ளே பாயணும். ஒருவேளை நீங்கள் இங்க இருந்து கொண்டு வெளிநாடுகள் இருக்கிற உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கலாம். நீங்கள் இங்க இருந்து கொண்டு தூர இடத்துல இருக்கிற உங்கள் குடும்ப அங்கத்தினருக்காக ஜெபிக்கலாம். அவருடைய வல்லமைகள் குறைந்து போகல. அல்லேலூயா, பிரைஸ் காட். மருத்துவமனையில நீங்க இருக்கலாம், பலகீனத்தில் இருக்கலாம், வியாதியை குறித்து நீங்கள் இருக்கலாம், பயந்து கொண்டிருக்கலாம். உயிர் தெழுந்த இயேசு சொன்ன அந்த 2 வார்த்தைக்குள்ளோ நீங்கள் விசுவாசிப்பீங்கன்னா இப்பொழுதே ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற, நீ பயப்படாதே தேவ பிள்ளையே, நீ பயப்படாதே. பிரைஸ் காட். ஹalleluya, ஹalleluya. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. ஆமென். ஹalleluya. உங்க வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உங்க உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. நல்ல கையை தட்டி, உங்க வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உங்க உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. இயேசுப்பா, உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. சொல்லுங்க, இயேசுப்பா, உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. கைகளோடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் மறந்தோடுது. கைகளோடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் மறந்தோடுது. உங்க வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உங்க உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. 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 உங்க வல்லமைகள் நல்ல வாயை திறந்து வல்லமை இப்பொழுதே உடைய பிள்ளைகளுடைய பலகீன சரீரத்திற்குள்ளே பாயிட்டும் கேட்டாவே. மறைத்து 4 நாளாக அந்த லாசருடைய சரீரத்திற்குள்ளே பாய்ந்த அந்த வல்லமை இப்பொழுதே வல்லமை உடைய பிள்ளைகளுக்குள்ளே பாயட்டும். கர்த்தருடைய வல்லமை உடைய பிள்ளைகளுடைய சரீரத்துக்குள்ளே இறங்கட்டும். ஆமென். ஹalleluya. வாயிலை திறந்து கரங்களை தட்டி துதிக்கிறேன். எல்லாரும் துதித்து கடந்து சொல்லுங்க. புது வல்லமை, புது கிருபைகளை பெற்று கடந்து சொல்லுங்க. அவருடைய வல்லமை இப்பொழுதே ஆமென் உங்களுடைய பிரச்சனைகளுக்குள்ளே பாய்ந்து வருகிறது. ஆமென். ஹalleluya. ஒரு ரோம முத்திரையை உடைந்த வல்லமை, அந்த பெரிய கல்லை புரட்டி தள்ளின வல்லமை, போர் சேவகர்களை பயமுறுத்தின அந்த வல்லமை. ஹalleluya, ஹalleluya. மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று சொல்லி வீரமாய் உயிரோடு எடுத்த வல்லமை குடும்பங்களுக்குள்ளே பாய்ந்து செல்லட்டும். ஹalleluya. சாராளுடைய செத்த கற்பத்துக்குள்ளே உயிரடைய செய்த அதே
வல்லமை உங்களுடைய பிள்ளைகளுடைய சரீரத்திற்குள்ளே பாயட்டும். கர்ப்பத்தின் கனிகள் உண்டாகட்டும். ஆமென். ஹalleluya. வியாதிகள் மாறட்டும். ஆமென். ஹalleluya. உங்களுடைய பிள்ளைகள் பயப்படுகிற விஷயங்களிலே பயப்படாதே என்று கர்த்தரே சொல்லுகிறீர். அந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். உங்களுக்கு சமாதானம் என்று சொன்ன அந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். பயங்கள் மாறட்டும். இயேசுவின் நாமத்திலே சமாதானம் உண்டாகட்டும். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. உயிர்த்தெழுந்த வல்லமை இந்த பிள்ளைகளை ஆளுகை செய்வதாக ஒவ்வொருவரை ஆசீர்வதியும். அன்பின் பிதாவே, இந்த கால வேளைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். உயிரோடு எழுந்த தேவனை ஆராதிக்க நீ தந்த நல் பாக்கியத்திற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இதோ நான் மரித்தேன், ஆனால் சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னீரே. உயிர்த்தெழுந்த காலைகளிலே உம்மை வந்து ஆராதிக்க வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதியும். இந்த வார்த்தையை கவனித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளையும் உங்க கிருபை நிரப்புவதாக. பயப்படாதே என்று சொன்ன அந்த வார்த்தை, ஆமென், உங்களுக்கு சமாதானம் என்ற அந்த வார்த்தை உங்களுடைய பிள்ளைகளை தைரியப்படுத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம், தேற்றுகிறதற்காய் ஸ்தோத்திரம். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்க வேண்டுகிறேன் என்று சொன்னது போல உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஒரு மகதலேனா மரியாள் இயேசுவை மிகவும் நேசித்தார். ஆண்டவரே, ஆனபடியால் நீர் அவளுக்கு தரிசனமானீர். இன்றைக்கு இயேசுவை நேசித்து ஆண்டவரே, இரவு பகல் பாராமல் உமக்காய் ஓடுகிற கால்களை நீர் காண்கிறீர். உமக்காய் பிரயாசப்படுகிற பிள்ளைகளை நீர் காண்கிறீர். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். உம்முடைய பிள்ளைகளுடைய முகங்களை பிரகாசிக்கப்படும். என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்படுவதில்லை என்று சொன்னீரேன். அப்படியே ஜெயமாய் நடத்தும். சபை நீர் ஆசீர்வதிக்கிறதற்காய் நன்றி. உங்க பிரசன்னம் நம்முடைய பிள்ளைகளோடு கூட கடந்து செல்லட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஓ தேவனுக்கு மகிமை. தூக்கி எடுத்தார் என்னை, தூக்கி எடுத்தார் இயேசு. தாம் தாரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு மகிமை. இயேசுவை நேசிக்கிறேன், மேலும் நேசிக்கிறேன். ஆத்தாரையும் நான் இன்று அவரை என்றென்று வாழ்த்துவேன். ஆத்தாரையும் நான் இன்று அவரை என்றென்று வாழ்த்துவேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவுடைய அன்பு, பரிசுத்த ஆவியாருடைய ஐக்கியம் நாம் அனைவரோடும் சபையோடும் சகல பரிசுத்தவான்களோடும் இன்று சதா காலம் கூட இருப்பதாக. ஆமென். ஜெயம் கொடுக்கிற கர்த்தருக்கு கரங்களை உயர்த்தி மகிமைப்படுத்தும். ஹalleluya.